Praise the Lord. வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் ஒன்றாகிலும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்யாமல் அது தாமதிப்பது இல்லை. அவருடைய வார்த்தையின்படியே அதை நிறைவேற்ற வல்லமையுடையவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயம், அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம், அவர் தந்த வாக்கு தத்தம் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே அது நிறைவேறும். கர்த்தர் திட்டமாய் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்று கடைசி பகுதி சொல்லுகிறது. தேவன் ஒரு வார்த்தையை ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு தேசத்திற்கு அவர் சொல்லுகிறார் என்றால் அது அப்படியே நிறைவேறியே தீரும். அதிலே எவ்வித மாற்று கருத்துமே இல்லை. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே ஆயிரமான வாக்கு தத்தங்களை பெற்றதான ஜனங்களாக நாம் இருக்கிறோம். அந்த வார்த்தைகளை நாம் பகுத்து வகுத்து பிரித்து எடுத்து அதை நாம் உரிமைப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது, சொந்தமாக்கிக் கொள்ளுகிற பொழுது, அந்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கையிட்டு அந்த வார்த்தையின்படியே என் வாழ்விலே ஆக கடவது என்று விசுவாச நன்றிகளை நாம் ஏறெடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே கர்த்தர் சொன்ன காரியம் அது நிறைவேறும். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்திலே 23 25 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆகையால் நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோட சொல். இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமற் போகும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆம், இந்த அதிகாரத்திலே அடிக்கடி சொல் சொல், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் சொல் என்று மறுபடியும் இங்கே கர்த்தர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியங்களும் தாமதிப்பது இல்லை. சில காரியங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே அதை நிறைவேற்றுவேன் என்று சொல் என்று சொல்லுகிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகும் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அது தாமதமாகாது, அது நிறைவேறாமல் போகாது, அது நிறைவேறியே தீரும். ஏனென்றால் கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் மூலியமாய் எங்களுக்கு தாமதிப்பதில்லை என்று நீர் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுகங்களையும் நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக அதை பெற்றுக்கொள்வோம் என்று நீர் எங்களுக்கு இந்த நாட்களிலே மறுபடியும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும், உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.